சமநாத். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஏதோ ஒன்று புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை ஒன்று தூக்கி விட்டுட்ருக்குறாங்க. ஸோ பட்ஜெட் அன்றைக்கி வந்து நிஃப்டி அடி அடின்னு அடித்தாங்க. அப்புறம் நேற்று நம்ம ட்ரம்ப் ஐயா வந்து முந்தானேத்து வந்து தூக்கி விட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டரை சும்மா அப்படி ஒரு மண்ணை கவ வச்சுருக்காங்க. ஸோ எதனால் இது நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்து ஐடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% அந்தளவுக்கு அடி விழுந்தது. செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள செக்டர். அப்படி அடி விழுந்து கூட வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எதனால் அதையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகுது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ கூட பார்த்தீங்கன்னாக்கா 2:1 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபர்தராக வீடியோக்குள்ள நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். தென் வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐபிஓ வந்து பேசுகிறதுக்கு உண்மை கிடையாது, டைரெக்டாக நம்ம மற்ற மேட்டருக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி 7% வந்து அடி விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புதுசாக ஒரு ஏஐ ஆந்த்ரோபிக் அப்படின்ட்டு யூஎஸ் பேஸ்டு ஒரு ஏஐ வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஐடி செக்டரில் பல பேரை வந்து காலி பண்ணி விட்ருவோம் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அக்ராஸ் குளோபலி ஐடி செக்டர் வந்து அடி வாங்கியிருக்கு. பட் இது வந்து கண்டினியூ ஆகுமானாக்கா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இது வந்து இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸஸ் வரும், போட்டு தாக்குன்னு தாக்குவானுங்க, நிறைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவானுங்க, திரும்ப ஒரு ரோல் ஓவர் நடக்கும், திருப்பும் தூக்குவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு செக்டருக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு வந்து டீப்சிக் வந்தது, இப்போ அதை அட்ரஸே காணும். ஸோ இது மாதிரி வந்து ஏதோ ஒன்று வரும். இதுதான் வந்து இன்றைக்கி ஐடி செக்டரில் நடந்தது. அதுவும் வந்துட்டு டிசிஎஸ் அண்ட் இன்ஃபி வந்து 7% கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே வந்து டவுன். ரெண்டுமே வந்து நிஃப்டியில் இருக்க டாப் 10 இருக்கிற ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஐடியை வந்து பெரிய அளவில் வந்து இன்றைக்கி கொண்டுட்டு வந்தது. தென் நம்ம ப்ராட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எகெயின் செக்டரலுக்கு வரலாம். ஸோ ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 48 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் தவிர மீதி இருக்கிற 8 ஸ்டாக்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் வந்த ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு இதில் வந்த ஒரு அப்ஸ்விங் வந்துட்டு ஆஃப்செட் பண்ணுச்சு அப்படின்ற லெவலில் இருந்ததுனால தான் வந்து நிஃப்டி நீ தப்பிச்சது. அது கூட ஒரு 48 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சதுக்கு இது வந்து ஒரு மெயின் காரணம். ஸோ இது என்ன ஆகும்னாக்கா, ஏன் வந்து திருப்பும் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகுதுன்னு சொன்னேன்னாக்கா, நிஃப்டி இப்படியே வந்து நிஃப்டி ஐடி கீழே விழுந்துடாது. ஸோ என்ன ஆகும், ஒரு சேச்சுரேட் ஆகிட்டு திருப்பும் இது வந்து அப்ஸ்விங் வரும்போது அது வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் லார்ஜ் கேப் வந்து 69 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, மிட் கேப் 132, ஸ்மால் கேப் 121 அண்ட் மைக்ரோ கேப் 286 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று வந்து பாசிட்டிவாக ஒன்று நெகட்டிவாக இருந்ததுனாக்கா சிங்க் ஆகலைன்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே ஒன் டைரெக்ஷனில் சிங்காக இருக்கிறதுனால வந்து இதுவும் கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகுது. தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சமத்தி அடி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வந்து 5.87%. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து ஜஸ்ட் 0.37, மற்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா கன்சூமர் டேபிள் வந்து 2.66%, ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு 2.08, எனர்ஜி வந்து 2%. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1% அண்ட் க்ளோஸ் டு 1%. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செக்டார் மட்டும்தான் ஒரு நெகட்டிவில் போயிருந்தது, மற்றது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது நம்ம சார்ட்டில் பாருங்கும்போது தெளிவாக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த கேப் அப் வந்து இன்ட்ராடேயில் ஃபில் ஆனால் கூட க்ளோசிங் வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. பட் ஸ்டில் இந்த ஒரு பயம் வந்து இருக்குது, இவ்வளோ பெரிய கேப் வந்துட்டு ரீஃபில் ஆகணும் அப்படின்றது பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. தென் பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த பழைய ஆல் டைம் ஹை, இப்போ புதுசாக ஒரு ஸ்பைக்கில் க்ரியேட் பண்ண ஆல் டைம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஆல் டைம் ஹை வந்து நியர்லி 61,600 கணக்கில் எடுக்க முடியாது. ஸோ 60,100 இதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டாக, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் ஐடி நல்ல ஒரு கேப் கொடுத்து ஃபில் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனால், அதே மாதிரி ஒரு கேப்பை கொடுத்து வந்து அப்படியே வந்து கீழே.
இப்போ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு எகெயின் மேலே வருமா? பாருங்க ஒரு கேப் கொடுத்து கேப் அப்பு, அப்புறம் இன்னொரு பெரிய கேப் டவுன், எகெயின் ரீஃபில்லிங்கு. ஸோ சமத்தை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் இது வந்து பெரிய அளவில் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த இந்த 36,350 கூட வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நல்ல இந்த டெய்ல் பார்க்கும்போது வந்து நல்லாவே வந்து ஒரு புல்லி சென்டிமெண்ட் வந்து எண்டில் வந்து திரும்பி இருக்கின்ற மாதிரி தான் தெரியுது. தென் ஸ்மால் கேப் வந்துட்டு அந்த கேப் வந்து அகெயின் வந்து நிஃப்டியில் பார்த்த மாதிரி வந்து அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரல. ஸோ அதுலேயும் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து டே பை டே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு மொமெண்டம் அண்ட் கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம சங்கதி எப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் வந்து 166 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 58 பாயிண்ட் மைனஸில். தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 336 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து சின்ஸ் ஜான்லேருந்து வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. நியர் ஆல் டைம் ஹைல வந்து டவ் வந்து கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஈவன் S&P 500 அதே தான் பார்க்குறோம். அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கொஞ்சம் எகெயின் ஒரு ரெக்கவரி நேற்று பார்த்தோம். பட் இந்த ஆர்த்தோபிக் புது ஏஐ வந்து பண்ண ஒரு கூத்து வந்து நேற்று வந்து செம்மையை வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடி செக்டர் வந்து செம்மையாக டவுன் ஆகிருக்கு. பட் இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கேருந்து வந்து ஃபர்தராக வந்து மேலே திரும்புறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது, கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்மளது வந்து கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. மொமெண்டம் கொஞ்சம் கெயின் ஆகிற மாதிரி, பாசிட்டிவ் சைடில் மொமெண்டம் கெயின் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓகே. பட் இதுக்காகவே உடனே இது சொன்னதுக்காகவே போயிட்டு லாங் பொசிஷன் அதை எடுத்துடக்கூடாது. ஸோ ஆல்ரெடி சொன்னது மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகட்டும், சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகட்டும், தென் வேணால் லாங் எடுக்கலாமே தவிர இப்போ புதுசாக வந்து லாங் எடுக்காதீங்க. ஆல்ரெடி எடுத்துருக்கீங்கன்னாக்கா அது வேணால் கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு ஸ்டாப் லாஸோட கண்டினியூ பண்ணுங்கள். நியூ லாங் பொசிஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.